ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்சா. வாங்க இன்றைக்கி வேர்க்கடலையில் ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம். வாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்து அடுப்பில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா வெடித்து வரும். இந்த பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வெடிச்சிருச்சு, கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும், அப்போ தான் தோல் விடும். இன்னொரு பேனில் ஹீட் பண்ணிக்கிட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றிட்டு ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. கூட இஞ்சி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் சேர்த்துக்கலை. இஞ்சியும் சேர்க்கணும். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் மிளகு, ஒரு 10 மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாயில் காரம் சுத்தமாக இருக்காது, ஸோ அதனால் நான் நிறைய சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்படி வதக்கிட்டு இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறது அந்த மிளகு ஜீரகம் தான். இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க இந்த டிஷ்ஷை. நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலை எடுத்து போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்க வேண்டியதாங்க. சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த வேர்க்கடலை சட்னி வேறு மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், யம்மியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியும் கோதுமை தோசையோட டின்னர் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை